தளபதி படை அனைவருக்கும் வணக்கம். ஈரோட்டில் என்னங்க நடக்குது? ஒன்றுமே புரியல. இது மாநாடா என்னன்னு ஒன்றும் புரியல. அந்த அளவுக்கு மக்கள் வந்துட்டே இருக்காங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. தளபதிக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி கூட்டம் கூடுது? எல்லா கட்சிகளும் புலம்புறாங்க. கண்டிப்பாக நைட்டு தூக்கமே வராதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு ஆதரவு வந்துட்டு இருக்கு. இது எங்கிருந்து எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க. கவலையே படாதீங்க. தளபதி மேலே நாங்கள் வச்சிருக்கிற பாசம் அது ஒன்று தான் உண்மை. இது சும்மா ட்ரெய்லர் தாம்மா. ஜனநாயகனுக்கு அப்புறம் தான் நீங்கள் மெயின் பிக்சரே பார்ப்பீங்க. இதுக்கே நீங்கள் மயங்கிட்டீங்களா என்ன பண்ணுறது? இப்போயே பாதி பேர் தூக்கத்தை தொலைச்சிட்டு இருப்பாங்க ஈரோட்டில். ஏன்னா அந்த அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. பக்காவாக பண்ணியிருக்காங்க எல்லாமே. இது வரைக்கும் யாரும் இதுக்கப்புறம் குறை சொல்லவே முடியாது. தளபதியோட வளர்ச்சியை அழிக்கவே முடியாதுங்க. இதுதான் உண்மை. இன்னும் நிறைய பேர் வர தொடங்கிட்டாங்க. தளபதி அவர்களுக்கு ஆதரவு அதிகமாக பெருகிட்டே போயிருக்கு. எல்லாரும் வியந்து பார்த்துக்கினே இருக்க வேண்டியது. அரசியலில் இருக்கிறவங்க தளபதியோட வளர்ச்சியை யாராலும் தடுக்கவே முடியாது. அடுத்த முதலமைச்சராக ஆவறதுக்கு இப்போதைக்கு அனைத்து விதமான வாய்ப்புகளும் தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கு. அதுக்கு உண்டான ஒரு அறிகுறி தான் இந்த ஈரோடு. ஏன் நேற்றுலேருந்தே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வெடிகாலம் பார்த்தீங்கன்னா, வெடிகாலம் அவ்வளோ பேர் வராங்க. இதெல்லாம் எப்படி ஒரு மனுஷனால சாத்தியம்? இதுக்கு முன்னாடி யாருன்னா நடந்திருக்கான்? அதுவும் அரசியல் சின்ன சின்ன பசங்கள்லேருந்து லேடிஸ்லேருந்து எல்லாரும் வராங்க. ஒரு அரசியல்னா தெரியும் என்னன்னு தெரியாதவங்களாம் வராங்க. இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சி தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். வயதானவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும். இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம தளபதி சேனல், தளபதி பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதியை பற்றி நியூஸை கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்க்கலாம். பாய். ஈரோட்டுக்கு போகிறவங்க கண்டிப்பாக இருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க.